ஹலோ அஸ்ஸலாமுஅலைக்கும். வீட்டில் உள்ள பொருட்களும் வச்சு வீட்டில் உள்ள ஓவன் இல்லாமல் ரொம்ப ஸ்வீட்டாக கேக் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். டிஸ்லைக் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சாஃப்டாகிட்டு இந்த கேக் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பண்ணி பாருங்கள். நீங்கள் எல்லாருமே வீட்டில் பண்ணி பார்க்கணும். எப்படின்னு பாருங்கள். சீக்கிரம் பண்ணலாம். ரொம்ப சாஃப்டான கேக் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ரொம்ப சாஃப்டாகிட்டு பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவை 2 முட்டை. முட்டையை நம்ம ஜார்லே உடச்சி ஊற்றிக்கிடலாம். நம்ம இனி திரும்ப ஒரு பவுல் எடுத்து அதில் உடச்சி ஊற்றுறதை விட இந்த முட்டையை 2 முட்டை எடுத்து மிக்ஸி ஜாரில் உடச்சி அதில் மிக்ஸி ஜாரில் 2 முட்டையை ஊற்றினது பிறகு ஒரு 4 கரண்டி சுகர் ஆட் பண்ணிக்கிடலாம். அதுக்கு கூட ஒரு அரை ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றி மிக்சியில் நல்லா அடித்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றலாம். ஊற்றிக்கிடலாம். ஊற்றின பிறகு முக்கால் கிளாஸ் மைதா எல்லாம் கூட. அடுத்து கொக்கோ பவுட்ரு ஒரு 3 ஸ்பூன். அந்த கிளாஸ் நிறைய மைதாயும் அந்த கொக்கோ பவுட்ரும் கூட அந்த கிளாஸ் நிறைய. நம்ம 1 கிளாஸ் கணக்கு பண்ணி 2மா 1 கிளாஸ் கணக்கு பண்ணணும். கொக்கோ பவுட்ரு நிறைய போடக்கூடாது, கயத்துரும். முக்கால் கிளாஸ் போல் மைதாயும் இந்த கொக்கோ பவுட்ரும் போட்டு நம்ம கொஞ்சம் அரிச்சிக்கிடணும். இன்னும் சில நேரம் கட்டையாட்டு இருக்க சான்ஸ் இருக்குது. அது நல்லா கிளியராக நம்ம ஒரு அரிப்பில் அரித்து அந்த பொடியை நம்ம அந்த முட்டை நம்ம மிக்சியில் அடித்து இதுக்கு கூட தட்டி ஒன் சைடு வாக்கில் ஸ்பூன் வச்சு நம்ம கிண்டி கொடுக்கணும். நல்லா ஸ்மூத்தாக கொஞ்சம் தண்ணி இல்லாமல் வரும்போது, ரொம்ப கட்டி ஆகும்போது நம்ம ஒரு அரை கிளாஸ் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கொஞ்சம் கொஞ்சமாட்டு ஊற்றி நம்ம இப்போ பார்த்தீங்கல்ல கட்டியாக இருக்குது. அதை நம்ம கரெக்ட் பண்ணதுக்கு வேண்டி கொஞ்சம் பால் ஊற்றி கிண்டி கொடுத்தது பிறகு அந்த மணம் ஒரு மாதிரி முட்டைக்கு மணம் சிலவங்களுக்கு பிடிக்காது. அதுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கிடுங்க. வெண்ணிலா எசன்ஸ் இல்லாதவங்க ஏலக்காய் போடுங்க. இப்போ நம்ம போட்டது பேக்கிங் பவுடர் போட்டு நம்ம ரொம்ப அந்த இதை கிண்டி கொடுக்கணும். அந்த மாவை நல்லா கிண்டணும். கிண்டி நம்ம நல்லா அழகாக கிண்டி ஒரு தறி மாதிரி இல்லாமல் பிளேட்டில் கொஞ்சம் நெய் தடவி பேக்கிங் பேப்பர் வச்சு நம்ம அந்த பிளேட்டில் நல்லா ஊற்றி கொஞ்சம் இப்படி அடித்து கொடுக்கணும். எதனால தெரியுமா? அதில் ஏறி நிற்கும். நம்ம இப்போ ஓவனில் வைக்க போகிறதில்ல. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு அந்த பிளேட்டை உள்ளே வச்சு அந்த பிளேட்டுக்கு மேலே இந்த பாத்திரம் மூடுற தண்ணி உள்ளே மேலே விழாமல் இருக்கிறதுக்கு இட்லி குட்டுவத்தில் வச்சா இதே மாதிரி நம்ம மேலே ஒரு மூடி வைக்கணும். மூடி வச்சு அழகாக மூடி வச்சு தான் நம்ம வைக்கணும். ஏன்னா இந்த கேக் தண்ணி பெட்டுன்னா ஹோல்ஸோட சான்சஸ் இருக்குது. அதனால நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது மாதிரி மேலே ஒரு சிறிய மூடி, அந்த ஹோல்ஸ் உள்ள மூடி உங்களுக்கு தெரியும். அந்த ஹோல்ஸ் உள்ள மூடி வச்சு நம்ம அழகாக மூடி வைக்கணும். மூடி வச்சு நான் ஏற்கனவே ஒருக்கா திறந்து பார்த்து ஈக்கில் வச்சு குத்தி பார்த்தேன். இப்போ ஈக்கிளில் இதாக ஒட்டலை. நல்லா கேக் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்து தான் ரெண்டாவது திறந்து உங்களுக்கு வீடியோ பண்ணியிருக்கேன். பாருங்கள், அழகாக சைடெல்லாம் நம்ம ஒரு கத்தி வச்சு இது இலக்கி விடணும். இலக்கி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் நம்ம கமத்தி தட்டினோன்னா அழகாக நீட்டாக நம்ம கடையில் வாங்குறது மாதிரியே அழகாக வரும். ஒரு ஒட்டாமல் அழகாக வரும். பாருங்கள், இந்த பிளேட்டில் நானே தட்டி காணிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கே பார்த்தா புரியும். அழகாக நீட்டாக வரும். நீட்டாக கமத்தி தட்டினோன்னா பார்த்தீங்களா? அது மேலே வச்சது பேக்கிங் பேப்பர். அந்த பேப்பரை நம்ம கிழிச்சு அப்படியே எடுத்துடலாம். அழகாக நீட்டாக கிழிச்சு எடுத்துட்டு நான் கட் பண்ணி காணிக்கிறேன் உங்கள்கிட்ட.
சாஃப்டாட்டு அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள்.